நிதி மேலாண்மை குறித்து திராவிட மாடல் திமுகவிற்கு ஒன்றுமே தெரியவில்லை என்றுதான் பொருள். ஒரு பட்ஜெட்னா என்னன்னு தெரியல, கவர்ச்சிகரமா விளம்பரம் கொடுப்பதோ அறிக்கைகள் கொடுப்பதோ அல்ல. போட்டி அதிகமாக இருக்கும், அதனால இன்னும் ஒரு மாதம் தானே, யாரோ வரப்போறாங்க அப்படின்னு சும்மா இருந்துடக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருக்குறள் சொல்லவே இல்லை அப்படின்னாங்க. திருக்குறள், மகாபாரதம், ஔவையார் எல்லாமே சொன்னாங்க கடந்த 5 வருடங்கள்ல, எதையுமே கேட்கல. இளைஞர்களுக்கான பயிற்சி, அதற்கென்று பல ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்களுடைய நலன், அவர்களுடைய பயிற்சி. ஏனென்றால் அடுத்த தலைமுறையை நாம் ஊக்குவிப்பதன் மூலம் மட்டுமே இங்கே தொழில் முன்னேற்றம் நடைபெறும் என்பதற்காக விளையாட்டு துறையில், குறிப்பாக விளையாட்டு பொருட்கள் இது உற்பத்திக்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இங்கே கூட நம்முடைய இன்னும் ஒரு மாதம் தான் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் இது குறித்து அந்த துறைக்கு ஒரு தெளிவான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் போட்டி அதிகமாக இருக்கும். அதனால் இன்னும் ஒரு மாதம் தானே, யாரோ வரப்போகிறாங்க அப்படின்னு சும்மா இருந்துடக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இது என்னன்னு முதல்ல பார்க்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும். விளையாட்டு துறையில் விளையாட்டு உபகரணங்களை அந்த தொழிற்சாலை, ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அதை உருவாக்கப் போகிறார்கள். அதற்கு 500 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பெற வேண்டும். அதே மாதிரி புதிய வரிகள் ஏதும் இல்லை என்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். எல்லாவற்றையும் தாண்டி இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்களும் நேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாரு. அதில் குறிப்பாக திருக்குறள் சொல்லவே இல்லை அப்படின்னாங்க. திருக்குறள், மகாபாரதம், ஔவையார் எல்லாமே சொன்னாங்க கடந்த 5 வருடங்களில், எதையுமே கேட்கல முதலமைச்சர். ஒரு மன்னர் எப்படி ஆட்சி செய்யணும்னு திருக்குறள், திருவள்ளுவர் சொன்னதை எப்படி கேட்டிருந்தா நல்லா வந்திருக்கும், கேட்கல. அதே போல ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று வியாசர் சொன்னதை கேட்கவில்லை. அப்புறமா இவர் கேட்கவே மாட்டார், ஆனால் அதில் இல்லைன்னு மட்டும் சொல்றதுக்கு இல்லை. திருக்குறளை சொல்லணும்ன்றது இல்லை, திருக்குறள் திருவள்ளுவர் சொன்னதை கேட்க வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக மோசமான சூழ்நிலையில் இன்னைக்கு கொலை, கொள்ளை, யாரை வேணாலும் எங்கே வேணாலும் வெட்டலாம், சாக்கு மூட்டையில் பணத்தை தூக்கி போடலான்ற சூழ்நிலை காரணமே மது தான். அப்போ திருவள்ளுவர் மது குறித்து சொன்னதை கேட்கலாம் இல்லையா? அப்போ இவர் எதுவுமே கேட்க மாட்டார், ஆனால் நீங்கள் சொல்லலைன்னு சொல்கிறது நியாயம் இல்லை. இந்த தமிழகத்திற்கு இதில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறது தவறான விஷயம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ், அரிய வகை கனிமங்களை அகழ்ந்தெடுத்து ஆராய்ந்து அதை செயல்படுத்தி, அதில் குறிப்பாக இதில் ஒரு பெரிய லிங்க் இந்த பட்ஜெட்டில் இருக்குது. டிஃபென்ஸுக்கு அதிக அளவில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி பல்வேறு தொழில்களுக்கு இந்த அரிய வகை கனிமங்கள், குறிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இதுக்கு மிக அதிகமாக இந்த அரிய வகை கனிமங்கள் உபயோகப்படும். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அதிகமாகும். அப்போது குறிப்பாக சொல்லணும்னா தூத்துக்குடியில் கூட நாம் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், அங்கே அந்த வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலை, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தொழிற்சாலை இருக்குது. அப்போது இது பாதுகாப்பு தளவாடங்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், அதாவது சோலார், விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, மின்னணு பாகங்கள், இப்போ நான் சொன்னது போல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உட்பட பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படும். அப்போது இந்த அரிய வகை பூமி கனிமங்களை ஆழ்ந்தெடுத்து ஆராய்ந்து அதை பயன்படுத்தக்கூடிய, அதை தொழிற்சாலைகளுக்கு வழங்கக்கூடிய, உற்பத்தியை பெருக்கக்கூடிய வழித்தடம், சிறப்பு வழித்தடம், காரிடார் அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பு அடுத்த குறைந்தது 50 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பை பெருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இதை தமிழகம் விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் இதில் ஆந்திரா, ஒடிசா, கேரளா இருக்கிறது. 1000 எதிர்கட்சிகளாக கேரளாவில் இருந்தால் கூட மத்திய அரசினுடைய திட்டங்கள்லாம் உடனே போய் கேரளா, ஒரு பக்கம் அதானியை திட்டுவாங்க, ஆனால் அதானிக்கு ஏர்போர்ட் கொடுப்பாங்க, போர்ட்டையும் செய்வாங்க. அவங்களுக்கு அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி இந்த பக்கம் தமிழ்நாட்டில் அதானியே வரக்கூடாதுப்பாங்க, அங்கே அதானியை வச்சுப்பாங்க. ஆனால் இங்கே எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது. அதனால் தமிழ்நாடு இதன் மூலம்
வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி பெருகும். இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் இது அடுத்த தலைமுறைக்கான பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் இது பெண்களுக்கான, ஏழைகளுக்கான, இளைஞர்களுக்கான பட்ஜெட். இந்த பட்ஜெட் முழுக்க முழுக்க நம்முடைய நாட்டினுடைய உற்பத்தி துறையை கணித்து உற்பத்தி துறைக்காகவே சமர்ப்பித்திருக்கின்ற ஒரு பட்ஜெட். இதை உற்பத்தி மாநிலம் என்று மார்த்தட்டி கொள்கிற திராவிட மாடல் அரசு தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என்று சொன்னால் நிதி மேலாண்மை குறித்து திராவிட மாடல் திமுகவிற்கு ஒன்றுமே தெரியவில்லை என்றுதான் பொருள். ஒரு பட்ஜெட்னா என்னன்னு தெரியல, கவர்ச்சிகரமாக விளம்பரம் கொடுப்பதோ அறிக்கைகள் கொடுப்பதோ அல்ல. ஆனால் மக்களுடைய தரம் உயர வேண்டும், மக்களுடைய வருமானம் உயர வேண்டும், விலைவாசி பெருகக்கூடாது, அதே சமயத்தில் வாங்கும் சக்தி அதிகரிக்க வேண்டும், நுகர்வு அதிகரிக்க வேண்டும் என்கிற ஒரு அரசினுடைய நல்ல கொள்கையின்படி அறிவித்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டை இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகளை கொண்ட, இந்தியாவிலேயே மிக நீண்ட கடற்கரையை கொண்ட, இந்தியாவிலேயே அதிக மீன் தொழில் அபிவிருத்தியை கொண்ட, எல்லா தொழிலையும் மின்னணு தொழிலிருந்து ஆட்டோமொபைலிருந்து எல்லா விஷயங்கள்லையுமே இந்த பட்ஜெட் தமிழகத்திற்காகவே போடப்பட்டது போன்ற ஒரு மிகப்பெரிய தோற்றத்தை இது உருவாக்கி இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு இதில் அரசியல் செய்யாமல், இவங்களால இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனாலும் அடுத்த ஒரு 2 மாதங்களாவது இது உடனடியாக இந்த நிதியெல்லாம் எப்படி தமிழ்நாட்டிற்கு நாம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு ரோடு மேப்பையாவது இந்த திராவிட மாடல் திமுக அரசு செய்ய வேண்டும். அதை விடுத்து திருக்குறள் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. திருவள்ளுவர் அருளிய திருக்குறளின்படி திமுக மாடல், திராவிட மாடல் திமுக அரசு நடந்து கொள்கிறதா என்றால் கிடையாது. எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாங்க நிர்மலா சீதாராமன் ஒவ்வொரு பட்ஜெட்லையும். அது அவர்கள் சொன்னபடி நடந்திருந்தால் இன்றைக்கி நல்லா இருந்திருக்கும் தமிழ்நாடு. அப்படி நடக்கலை. அதனால் உங்களுக்கு அதை சொல்ல வேண்டிய தேவை எழவில்லை என்பதனால தான் சொல்லலைன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நாம் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை, ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள், அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் மின்சாரம், அனைவருக்கும் சுகாதாரம், இப்படி அனைவருக்கும் குடிநீர், அனைவருக்கும் கல்வி, எல்லா திட்டங்களும் தொடர்கின்றன. அதெல்லாம் இல்லாத புதிதாக நான் இப்பொழுது பேசினேன். ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களும் அதே மாதிரி நம்முடைய விவசாயிகள் கௌரவ நிதி எல்லாமே தொடர்கிறது. நான் புதிதாக இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குது, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு என்ன இருக்கிறது இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்வது தவறு. தமிழகத்திற்கு தான் இந்த நிதிநிலை அறிக்கை அதிக நிதி உதவி அளித்திருக்கிறது. கட்டமைப்பை பெருக்குவதற்காக இளைஞர்களுடைய நலன், வேலைவாய்ப்பு, தனிமனித வாழ்வாதாரத்தை உறுதி செய்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.